போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் புகார் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் நிபந்தனைகளில் தளர்வு அளித்துள்ளது. தேவைப்படும் பொழுது மட்டும் ஆஜரானால் போதுமானது என்று உத்தரவிட்டு வாரம் இருமுறை ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையை தளர்த்தி உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனில் தளர்வு கிடைத்துள்ளது. புதுச்சேரி உப்பளத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரியை சேர்ந்த QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வைத்திருக்கும் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிவகங்கை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள இந்துஜா மற்றும் அவரது கணவர் ரமேஷ் ஆகியோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக இருவரும் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. உயிருடன் இருக்கும்போது இறந்தவர்கள் என குறிப்பிட்டு தங்கள் பெயர் நீக்கப்பட்டதாக இந்துஜா மாவட்ட ஆட்சியர் பொற்கொடியிடம் முறையிட்டார். செத்து போனவங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 1000 லட்சம் அலைய வரீங்க. நீங்க உயிரோட இருக்கீங்க, எப்படி வந்து செத்து போன அறிவிக்க முடியும்? உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தா எதனை இப்படி எங்களுக்கு கொடுத்தீங்க? அதை சொல்லுங்க. நான் செத்து போயிட்டேன்றதுக்கு ஏதாவது முனிசிபாலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா? டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, சொல்லுங்க பாருங்க. சமீபத்தில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி முக்கியமான சாலைகளுக்கு உலகளாவிய பெயர்களை சூட்ட வேண்டும் என பேசியிருந்த நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு ஒட்டிய உயர்மட்ட சாலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ என்ற பெயர் சூட்ட தெலுங்கானா அரசு முடிவு செய்துள்ளது. அதேபோல புதிய பசுமை வழிச்சாலைக்கு மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் பெயரை சூட்டவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவை கொள்ளையடித்த ஊழல் பணத்தை மீட்டெடுத்தால் பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு தலா 5000 ரூபாய் வழங்கலாம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். KN நேரு ரூபாய் 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக ED கூறியுள்ளதை சுட்டிக்காட்டி அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நைனா நாகேந்திரனும் பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்க வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது.